கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே அந்த 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இயேசுனுடைய இரத்தம் தான் அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனற்ற பிள்ளைகளுக்கும் வருகிற உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்கு பரலோகம் யாரை பாதுகாக்கும் அப்படின்னு பார்த்தா, இயேசுவின் இரத்தம் எந்த வீடுகளில் இருக்கிறதோ அந்த வீடு பாதுகாக்கப்படும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 15வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் புளிப்பில்லாத அப்பத்தை சொல்லுகிறார். பைபிளில் புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த அர்த்தம் மாறி வருகிறது. மீது எல்லா இடத்துலையும் எப்படி வரும்னா புளிப்பில்லாதவர்கள். துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளிப்பு அப்படின்றது. புளிப்புனா புளிப்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது அந்த புளிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பாவத்தை குறிக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், புளிப்பில்லாத அப்பம் 7 நாள் சாப்பிடணும். பஸ்கா அடித்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுகிற உணவு என்னன்னா புளிப்பில்லாத அப்பம். அப்படின்னா என்னன்னா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஏனென்றால் எல்லா மனிதனுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு இயேசு மரிக்கிறார். மரித்த பிறகு இப்போ அந்த யாருக்காக அந்த மனுஷனுக்கு யாருக்காக இயேசு மரித்திருக்கிறார் என்று அந்த மனுஷன் நம்புகிறானோ, அவனுடைய பாவங்கள் சிலுவையில் சுமக்கப்பட்டதென்று நம்புகிறானோ, அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அந்த பழைய பாவங்கள் வரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க கடவீர்கள். அதில் என்ன செய்யணும்னா புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். நம்ம அன்னை பார்த்தோம், வீடுன்னு ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? அன்னை பார்த்தோம்ல, எபிரேயர் 3:6 தானே. நாமே அவருடைய வீடாக இருப்போம். வீடுன்னு எதை சொல்கிறாரு? நம்மளை சொல்கிறார், உங்கள் வீடுகளிலிருந்து புளிப்பை நீக்கணும். அப்படின்னாச்சுன்னா பாவம் அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை நம்ம நீக்கி போடணும். இயேசு நமக்குள்ளே மரித்திருக்கிறார். இயேசு என் பாவங்களுக்காய் மரித்திருக்கிறார். இப்பொழுது எனக்குள் அவர் ஜீவிக்கிறார் என்றால், எனக்குள்ள ஏதாவது பாவம் புளிப்பு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம அதுலேருந்து நீக்க வேண்டும். அந்த வசனம் மறுபடி வாசிக்கிறேன். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவு புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, மாவு புளிக்காதுன்னு ஆண்டவர் சொல்லலை. மாவு புளிக்க தான் செய்யும். நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோன்னா மாவாக இருக்கிறோம், பிசைந்த மாவாக இருக்கிறோம். பவுல் இதை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நீங்களும் நானும் பிசைந்த மாவாக இருக்கிறோம். பிசைந்த மாவு எப்படி இருக்கணும்? மாவு கொஞ்சம் புளிப்பு சேர்ந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் புளிப்பு சேர்ந்துச்சுன்னா எல்லாத்தையும் புளிக்க வச்சிடும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? பாலெல்லாம் நம்ம சில வீடுகளில் பால் கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சுட்டு தயிர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சோண்டு புளிப்பு சேர்ப்பாங்க. சில வீடுகளில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிவாங்க. சில வீடுகளில் பழைய தயிரை வாங்கி கொஞ்சம் சேர்ப்பாங்க. கொஞ்சம் தான் சேர்ப்பாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளிச்சிடும். மாவும் அப்படி தான். கொஞ்சம் புளித்த மாவு எல்லாத்தையும் உப்பு பண்ணிடும். அப்படின்னா அந்த புளிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த புளித்த மாவு, அந்த கசப்பு தன்மை, அதாவது பாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் அதை நீக்க வேண்டும் அப்படின்றார். அது அப்படின்னா என்னன்னா, மாவு புளிக்காதுன்னு சொல்லலை, நாம் தான் புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்கிறோம். அப்படி தானே? நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோன்னா புதிதாய் பிசைந்த மாவு. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு டைரெக்டாக விளையாது. கோதுமை, அந்த நாட்களில் கோதுமை தான் இயேசு அந்த பகுதியில் கோதுமைகள் இருந்துச்சு. கோதுமை விளைஞ்சி கோதுமையை தானியமாக வரும். அந்த தானியம் உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டு அந்த தானியம் முழுவதும் அரைக்கப்பட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா மாவு தானியமாக இருக்கும்போது தனியாக இருந்துச்சு. இப்போ மாவானோடனே உள்ள பவுட்ரு தன்னுடைய நிறமே மாறிடும், அதனுடைய வடிவம் மாறிடும். அதை என்னதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். அப்படி இருந்தாலும் அது தனியாக இருக்காது. அதோட கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை அப்படியே பிணைவாங்க. அதை கூட கொஞ்சம் உப்பு போடுவாங்க அந்த சுவைக்காக. அதை அப்படியே பிணைவாங்க. இந்த உப்போடும் இந்த தண்ணியோடும் இது பிசையப்படும் பொழுது தான் அதைத்தான் வசனம் சொல்லுகிறது பிசைந்த மாவு. அதுக்கு பேர் தான் என்னது? நாம் உருமாற்றப்பட்டவர்கள். பாவியாய் இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் சிலுவையின் அன்பு நமக்குள்ள நம்மளை உடைத்து அந்த வடிவமே தெரியாத அளவுக்கு நம்மை மாற்றி இருக்கிறது. ஆனால் வெறும் மாவாக இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த தண்ணியையும் அந்த வசனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. உங்கள் வசனம் உடன்படிக்கை. உப்பு என்பது எதை குறிக்குது? உடன்படிக்கையின் உப்பு.
லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதுகிறார், உங்கள் உடன்படிக்கையின் உப்பு அந்த பலியில் சேர்க்கப்பட வேண்டும். அப்போ நம்ம கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்பொழுது நாம் பிசைந்த மாவாக இருக்கிறோம். இந்த மாவு புளிப்பு இல்லாமல் தான் சாப்பிட வேண்டும். ஒருவேளை மாவுக்குள்ள புளிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நாம தான் இந்த வீட்டை விட்டு அந்த புளிப்பை வெளியில தள்ளணும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அந்த வசனம் திரும்ப வாசிக்கிற பாருங்க, 1ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போகும் அப்படின்ட்டார். அப்போ பாவத்தை வச்சுக்கிட்டு கர்த்தரை ஆராதனை செய்ய முடியாது, பாவத்தோடு தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. கர்த்தர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடையவர். ஆனால் இயேசுவினுடைய அந்த ரத்தம் நம்ம மேலே இருந்து நம்ம கழுவினதுனால இப்போ அவருக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். அதனால் எப்போதுமே நீங்கள் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தங்கள் நம்ம கண்களினால், சிந்தனையினால், செயலினால், எண்ணங்களினால் ஏதாகிலும் ஒரு புளிப்பு உள்ளே வந்துருச்சுன்னா டக்குன்னு அதை நம்ம தான் அந்த வீடை க்ளீன் பண்ணிடணும், நம்மளை நாமே சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், அடிக்கடி சுத்தம் பண்ணாத ஒரு வீடை போய் கவனித்து பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த வீடு கூட்டுவாங்கன்னா அந்த வீட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்கும்? அழுக்கு இருக்குமா இருக்காதா? ஒரு நாளைக்கு காலையிலே சாயங்காலம் கூட்டுறாங்கன்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். 4 நாளைக்கு ஒரு முறை, 5 நாளைக்கு ஒரு முறை அந்த வீடு கூட்டப்படுகிறதுனா நிறைய குப்பைகள் படிஞ்சிருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற அந்த புளிப்பை நாம் நீக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், புளிப்போடவே நீ அப்பம் புசித்தால், புளித்த அப்பம் புசித்தால் இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவானாம். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இஸ்ரவேல் அப்படின்னாச்சுன்னா தேவனை போல ஆளுகிற ஜனம், தேவனுடைய பிரபு. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் ஒரு அதிகாரம் இருந்துச்சு, அவர் சொன்னபடி நடக்கும். அவர் நடந்தால் தண்ணீரில் நடக்க முடியும், அவரால் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும், அவரால் உயிரற்ற அப்பங்களை பெருக பண்ண முடியும், அவரால் குணமாக்க முடியாத வியாதிகளை குணமாக்க முடியும். இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், சபைக்கு தந்திருக்கிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேவனை போல ஆளுகிற ஜனம். அந்த ஜனம் பாவத்தோட எதையாவது ஒன்று செஞ்சான் அப்படின்னாச்சுன்னா அவன் அந்த அதிகாரத்தை இழந்து போகிறான். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்மளை குறித்த சாட்சியை மனிதர்கள் சொல்வதை பார்க்கிலும் பிசாசு அழகாய் சொல்கிறான், இவன் தேவனுடைய மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி. நல்லா படிக்கிறதுக்காக பிசாசு நம்மளை பார்த்து பயப்படாது. நாம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால பிசாசு நம்மை குறித்து பயப்படாது. அதே நேரம் நமக்குள் பாவம் இல்லாமல் தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோம் என்றால் நம்மை குறித்து பிசாசு பயப்படுகிறது. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் அவன் பார்க்கவே மாட்டான், நம்மளை கண்டாலே அலறுவான். நான் போகிற இடங்களிலெல்லாம் நம்மளை பார்த்தால் அந்த ஏரியாவிலே நம்ம நிற்க மாட்டான். என்னன்னா நமக்குள்ள தேவ சமூகத்தில் புளிப்பு இல்லாமல் இருக்கணும். அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் தேவ சமூகம், ஆண்டவர் சொல்கிறார் புளிப்பு இல்லாமல் இருங்கப்பா, உங்கள் அப்பம் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றார். புளிப்பு இல்லாமல் இருந்தால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா பிசாசு உங்களால் எதிர்க்க முடியும். அப்போ தான் அவன் உங்களை விட்டுட்டு ஓடி போவான், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான், ஓடி போக மாட்டான். ஸோ ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படி வரிசையை சொல்லுகிறார். அடுத்து அதை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பண்டிகைனாலே கொண்டாட்டம்னு அர்த்தம். பண்டிகைன்னு கர்த்தருடைய பண்டிகை, புளிப்பில்லாத பண்டிகை. பரிசுத்தத்துக்குன்னு ஒரு அழகு இருக்குது. நாம் புளிப்பில்லாதவர்களாய் பாவம் நம்மை விட்டு நீக்கப்பட்டவர்களாய் நாம் சேரும் பொழுது அதை ஒரு பண்டிகையாய் பரலோகம் அங்கீகரிக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், அது இதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை செய்யணும்னா 7 நாள் அளவும் இதை கொண்டாடுங்க. இது ஒரு பண்டிகையாக ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஜனங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தவங்க, சிலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, வீடுகளில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, அடிமையாக இருந்தவங்க, இவங்களுக்கு இது என்னன்னே புரியாது. என்ன சொல்கிறாரு இவர், புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்றாரு, பண்டிகை கொண்டாடக்கூடாது, இதை இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி ஒன்று ஒன்றா ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருகிறார். அது சொல்லிகிட்டே வரும்பொழுது அடுத்து இது மோசே சொல்லுகிறார். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது கரெக்டாக 22ஆம் வசனம் வந்த உடனே இப்போ புதுசாக ஒன்று சொல்லுகிறார். என்னன்னா, ஈசோப்பு கொழுந்து. என்னது சொல்லுங்க, என்னது ஈசோப்பு
கொழுந்து, ஈசோப்பு கொழுந்தை எடுத்து ஒரு கிண்ணியில் ரத்தத்தை எடுத்து அந்த கொழுந்தை வச்சு அந்த கிண்ணியில் முக்கி அந்த என்ன செய்யணும்? அந்த வசனம் வாசிங்க, 22 வாசிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள், விடியற்காலம் வரைக்கும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கையை வச்சு தெளிக்க கூடாது. அதை தெளிப்பதுக்குன்னு சொல்லி ஒரு ஆண்டவர் ஒரு தாவரத்தை பெற சொல்லுகிறார். நம்ம ஊரில் கிடையாது இந்த ஈசோப்பு, நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஈசோப்புன்னா என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம ஊரில் சில சோப்பு, ஒரு சோப்புக்கு பேர் கூட ஈசோப்புன்னு வச்சுருக்காங்க. ஈசோப் இது வந்து வடகிழக்கு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் வளரக்கூடிய ஒரு தாவரம். நமக்கு சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழையில் சில நேரம் நீளமாக ஒரு தண்டு மாதிரி வளரும். சில நேரம் அது பூ, கத்தாழை பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தண்டு மாதிரி வளரும். இது வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம காம்பு மாதிரி வரும், மேலே வந்து ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கும். இது இந்த ஈசோப்புக்கு ஒரு தன்மை இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, சரும நோய்கள் இருக்கு இல்லையா, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நோய்கள், அதாவது சில நேரங்களில் இந்த தோலில் அல்லது நிறைய செல்கள் இருக்குது, இந்த தோல் சம்பந்தமான அந்த செல்கள், தோல் அழுகி போச்சு, இல்லை தோலில் குஷ்ட ரோகம் அல்லது தோல் சம்பந்தமான என்ன பிரச்சனை வந்தாலும் இறந்து போன அந்த செல்களை இந்த ஈசோப்பை வச்சு அரைச்சி மேலே பூசிட்டாங்கன்னா மறுபடியும் எந்தெந்த பகுதியில் அந்த செல்கள் இறந்து போச்சோ அந்த செல்லை புதுப்பித்து ஜீவனடைய பண்ணுகிற தன்மை இந்த ஈசோப்புக்கு இருக்குது. அதனால் ஸ்கின்னுக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஈசோப்பு வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இதை இப்பவும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், வெறும் ரத்தம் மட்டும் தெளிக்கக்கூடாது, இந்த ஈசோப்பும் இருக்கணும் அப்படின்றார். இந்த ஈசோப்பும் இந்த ரத்தமும் ஒன்றா சேரும்போது தான் நிலைக்காலில் அந்த ரத்தம் வந்து பூசணுன்றார். வேதத்தில் இந்த ஈசோப்பு தண்டு என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அவர் வரும்பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய செத்த சுபாவங்கள் எல்லாம் வெளியேறி ஜீவன் உண்டாகிறது. இன்னும் சொல்லப்போனால் சாவுக்கு ஏதுவான நம்மளுடைய சரீரத்தை அவர் புதிதாய் மாற்றுகிறார், உயிர்ப்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது இல்லையா, உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு மட்டும்தான் அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய வீடுகளில் பூசப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஈசோப்பு தண்டை வச்சு தான் செய்யணும். கரெக்டாக நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா சிலுவையில் இந்த சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் யோவான் 19ஆம் அதிகாரம் எடுத்து அதில் 29ஆம் வசனம் வாசிங்க, எடுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு சிலுவையில் தொங்குகிறார். தொங்கும் பொழுது 5வது வார்த்தை பேசிட்டு 6வது வார்த்தை பேசணும். அப்போ 5வது வார்த்தை பேசும்பொழுது 5வது வார்த்தை தான் சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்றார். இப்போ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாரு, தாகமாக இருக்கிறேன்றார். உடனே 29ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, உடனே ஒருவன் ஒரு காடி நிறைந்த பாத்திரம் அங்கே இருந்துச்சு. அதாவது தமிழில் காடின்னு எழுதியிருக்கிறாங்க, ஆனால் பொது மொழிபெயர்ப்பு அது என்னென்னா புளிப்பான திராட்சை ரசம் நிறைந்த பாத்திரம். ஆங்கில பைபிளில் படிச்சிங்கனாலுமே ஒயின்னு தான் இருக்கும். திராட்சை ரசம் நிறைந்த அந்த பாத்திரம் அங்கே இருக்கும். சிலுவையில் அறையப்படுகிற கள்ளர்களுக்கு அதை கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அதில் வந்து வெள்ளைப்போளம் கலந்துருப்பாங்க, அதில் கடற்காளான் சேர்த்துருப்பாங்க. அதனுடைய தன்மை என்னென்னா, அதை ஒரு மனுஷன் உள்ளே குடிச்சிட்டான் அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த இரத்தத்தை இறுக விடாமல் தண்ணி மாதிரி மாற்றிடும். அப்போ அது என்ன செய்யும்னாச்சுன்னா, அவன் குடிக்க ஒருவேளை மனுஷனுக்கு இப்போ எப்படி வச்சுக்கிடும், அடிப்பட்டால் கொஞ்ச நேரம் ரத்தம் வரும், அடுத்த ரத்தம் உறைஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? அடிபட்டுச்சுன்னா கொஞ்ச நேரம் ரத்தம் வரும், கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம் என்ன பண்ணிடும், உறைஞ்சிருச்சுன்னா அடுத்து உள்ளே இருக்கிற ரத்தம் வெளியில் வராது. ஆனால் இந்த கடற்காளான் அப்படின்னு ஒன்று சேர்க்குறாங்க, வெள்ளைப்போளம் அதில் சேர்த்துருப்பாங்க, கசப்பான அந்த திராட்சை ரசம் அதை குடிச்சிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா உள்ள அந்த ரத்தத்தை அது உறைய விடாது, அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவர் தாகம் எடுக்குது அப்படின்னும் நீங்கள் பைபிளில் அது நிறைய இருக்குது. நீங்கள் மத்தேயுலையும்
4 சம்பவத்திலுமே வரும். அதாவது என்னென்னா, சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த கடற்காலனை கொடுப்பாங்க, இயேசு அதை வாங்க மாட்டார். ஆனால் 5வது வார்த்தை பேசும்பொழுது தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வசனம் வாசிங்க, இப்போ எடுத்துங்களா அதை வாசிங்க. அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே காடி நிறைந்த ஒரு பாத்திரம் அங்கே இருந்தது, வைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தர் கடற்காலானை காடியிலே தோய்த்து கரெக்ட் ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயருகே நீட்டி கொடுத்தான் அப்படின்னு இருக்கும். அதாவது இங்கே ஒரு கிண்ணம் இருக்குது, அந்த கிண்ணத்தில் திராட்சை ரசம் இருக்குது. அந்த திராட்சை ரசத்தை இப்போ கொடுக்கணும். இவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்களில் ரோம போர்ச்சவர்கள் ஈட்டியை பயன்படுத்துவார்கள். நினச்சிருந்தா கடற்காலான ஈட்டியில் மாட்டி கொடுத்துருக்கலாம், அவங்க அப்படி செய்யலை. டக்குன்னு பார்த்தாங்க, சுவர்களிலெல்லாம் வளரும் இந்த ஈசோப்பு தண்டு. கரெக்டாக அந்த தண்டை மட்டும் ஒடிச்சிட்டு வந்தான். ஒடிச்சிட்டு வந்து கடற்காலான குத்தி அதை திராட்சை ரசத்தில் முக்கி இப்போ அவர் வாயருகே நீட்டி கொடுக்குறான். நம்ம இங்கே யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 22ஆம் வசனத்தில் ஈசோப்பு கொழுந்து எடுத்து கிண்ணியில் இருக்கிற ரத்தத்தில் முக்கி நிலக்காலில் ஃபஸ்ட்டு தெளிக்கணும், அடுத்து 2 சட்டத்திலையும் தெளிக்கணும். அப்போ ஈசோப்புல ரத்தத்தை முக்கி தெளிச்சிட்டா எதில் தெளிக்க சொல்கிறாருன்னா, வாசலில் தெளிக்க சொல்கிறார். எதில் சொல்கிறாரு? வாசலில் தெளிக்க சொல்கிறாரு. கரெக்டாக இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, அவன் தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாமல் செஞ்சானோ, அவன் கரெக்டாக அந்த ஈசோப்பு தண்டை எடுத்துகிட்டு வரான். அந்த தண்டை கரெக்டாக அந்த ரத்தத்தை, அந்த பைபிளில் திராட்சை ரசம்ன்றது ரத்தத்தை குறிக்குது. ஆண்டவர் திராட்சை ரசம் எடுத்து கொடுக்கும்போது சொல்லுவார், இது என்னுடைய உடன்படிக்கையான என்னுடைய ரத்தம். திராட்சை ரசம் என்பது வேதத்தில் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அதே போல் அந்த காடி நிறைந்த பாத்திரம், புளிப்பான திராட்சை ரசம் உள்ள அந்த பாத்திரம், அதில் முக்கி கொடுத்தான் என்றும் சொல்லலாம், ரத்தத்தில் முக்கி கொடுத்தான் என்றும் சொல்லலாம். இப்போ அதே போல் முதல்ல மேற்சட்டத்தில் பூசணுன்னாங்க, அதே போல் இயேசுவின் வாய் அருகே நீட்டி கொடுத்தார்கள். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து உடம்புலலாம் தடவிடுவாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இயேசு நம்முடைய வாசல். ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா சொல்லுவார், நானே ஆடுகளுக்கு வாசல் அப்படிம்பார். என் வழியாய் ஒருத்தன் உள்ளே வந்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பரலோகத்துக்கான வாசல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய வாசலாய் இயேசு வருவார். அந்த வாசல் வழியாக தான் நம்ம பிரவேசிக்கிறோம். அதில் சொல்லுவார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில், நானே நல்ல மேய்ப்பர், ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படிம்பார். அடுத்து சொல்லுவார், நானே வாசல் அப்படிம்பார். என் வழியாய் தான் உள்ளே வர முடியும், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. அப்போ அந்த பஸ்கா பலி இயேசு மரித்தது நமக்காய் அவர் வாசலாய் மாறி இருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். இதை இப்படியே சொல்லும்போது சொல்லுவார், சொல்லிட்டு 25ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்லுவார், உங்களுக்கு நான் சொன்னபடி தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ளுங்கள் அப்படிம்பார். இப்போ ஃபஸ்ட்டு பஸ்கான்னாரு, அடுத்து நியமம்னாரு, அடுத்து ஆராதனைன்றார். ஆராதனை அப்படின்னா சிலுவை மரணம் என்பது ஒரு ஆராதனை. அதை சந்தோஷமாய் நான் செய்ய வேண்டும், சந்தோஷமாக அதை நினைவு கூற வேண்டும். தேவன் அதில் மகிமைப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். அதை நீங்கள் அப்படி செய்யணும். அடுத்து சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து நீங்கள் ஏப்பா இதை செய்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கு காரணம் சொல்லணுமா? என்ன காரணம் சொல்லணும்? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவர் எகிப்தரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று. அதாவது என்னன்னா, முழு உலகத்தையும் அழிக்கும் பொழுது, எகிப்து உலகத்துக்கு அடையாளம், உலகத்தை அழிக்கும் பொழுது நம்மளை தப்ப பண்ணினார். கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? தப்ப பண்ணினார். அதற்கு அடையாளமாய் நாம் இதை செய்கிறோம் என்று சொல்லுங்கள் அப்படின்றார். இன்னைக்கும் முழு உலகமும் நரகத்துக்கு அல்லது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தப்ப பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நாம் தப்பிக்கணும் அப்படின்னா இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்கணும், நாம் இருக்கிற இடங்களில் பூசப்பட்டிருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் மேல் பூசப்பட்டிருக்கணும். அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்புவார்கள். இல்லைன்னா அவர்கள் தப்பவே முடியாது.
ரோமர் 8:1-2 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு, அவரை துதிக்கிறவனுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ உலகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அப்படியே சொல்லிட்டு வரும்போது அடுத்து நம்ம பார்க்குறோம் பயங்கரமான, அதாவது ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா 28, மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்கள் பழைக்குது. சொல்றாங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் என்ன கட்டளையிட்டு இருந்தாரோ அதன்படியே செய்தார்கள், அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நடு ராத்திரியிலே சிங்காசனத்தில் இருந்தவன் முதல் சிறைச்சாலையில் கடந்தவனுடைய தலைச்சன் பிள்ளை வரைக்கும், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் முதல்ல பிறந்தது கம்ப்ளீட் செத்து மடிந்தது. சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை. நடுராத்திரியில் எழும்புறாங்க. எலும்பி பார்த்தா பயங்கரமான மரணம். அவ்வளத்தையும் கர்த்தர் அழித்தார்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அழித்தார், பயங்கரமான மரணம். அப்பதான் பார்வோன் மோசேயை கூப்பிடுறான், நடுராத்திரியில் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. 31, ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய், அப்பா நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு, இதே பார்வோன் யாத்திராகமம் 5:2 கேட்கிறான், அவர் யார்? கர்த்தரின் சொல் கேட்பதற்கு அவர் யார்? கர்த்தர் எனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, மரியாதை வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு மோசையை துரத்தி விட்ட அதே வாய் இப்ப சொல்லுது, நீங்க சொன்னபடி கர்த்தருக்கு போய் ஆராதனை செய்யுங்க, தயவு செய்து போங்க அப்படின்றான். அடுத்து சொல்றான், அடுத்த வசனத்துல, நீங்க சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்க. அடுத்து சொல்றான், என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்றான். எவ்வளவு உயிர் பயம் பாருங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் உயிர் பயம். சொல்லுகிறான், என்னையும் ஆசீர்வதிங்க. எப்படிப்பட்ட மனுஷன் இவன்? யாருக்கும் பயப்படாதவன், யாரையுமே பயப்படாம எதிர்த்து பேசக்கூடிய மனுஷன். ஆனா இப்ப சொல்றான், என்னையும் ஆசீர்வதிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு ஏன் சொல்றான் அப்படின்னா, இயேசுனுடைய ரத்தம் அந்த குடும்பத்தை பாதுகாத்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அந்த குடும்பத்தை பாதுகாத்துச்சு. அவன் ஆட்களை விட்டு பார்க்குறான், நம்ம வீடுகளில் மரணம், அவங்க வீடுகளில் மரணம் இல்லை. அப்போ என்ன காரணம்? ஏன் அவன் சாகலை? ஏன் நம்ம செத்துருக்குறோம்? நம்ம வீட்டில் அழுக, அவங்க வீட்டில் அழுக இல்லை. நம்ம வீட்டில் குறைவு, அவங்க வீட்டில் குறைவு இல்லை. நம்ம வீட்டில் இல்லாமை, அவங்க வீட்டில் ஒன்றும், அவங்க அடிமைகள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்ம கொடுத்தா தான் அவன் சாப்பிட முடியும். ஆனால் அவன் நிம்மதியாக சாப்பிட்றான், நம்மளால் சாப்பிட முடியல. அதை விசாரித்து பார்க்குறான், கவனித்து பார்க்குறான். அப்புறம் தான் சொல்கிறான், நீங்கள் கர்த்தருக்கு போய் ஆராதனை செய்யுங்க, போங்கப்பா, உங்கள் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு போங்க, என்னையும் அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு. லேலுயா. அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பஸ்கா ஆட்டினுடைய அந்த ரத்தம் ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டதினால் அடிமைகளாய் வாழ்ந்த நம்மை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதிக்கிறோம், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவங்கள காப்பாற்றுங்க ஆண்டவரே. நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுனால இன்றைக்கி தேசங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இரத்தத்தின் மேன்மையை இன்னும் இன்னும் நாம் அறிந்து கொள்வோம். நாம் ஆண்டவர் சொன்னார், எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை அறியறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவார். நம்ம ஜெபிப்போம்.